தமிழ்நாடு அரசின் 10 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட முக்கிய துறையின் செயலாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கடந்த வாரம் தமிழகத்தின் 18 IPS அதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்போது IAS அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்கின்றனர். கள்ளச்சாராய மரணங்கள், தொடரும் கொலைகள் என்று ஆளும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தபடி இருக்கின்றன. இதனால் தற்போது உள்துறை செயலாளர் அமுதா IAS உட்பட பல IASகள் மற்றும் துறை செயலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். 2023ஆம் ஆண்டு மே மாதம் அமுதா IAS உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். இப்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பொறுப்புக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சேவைகள் செயலாளராக இருந்த தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சியின் ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் மீண்டும் கூட்டுறவு மற்றும் உணவு வழங்கல் துறையின் செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது சென்னை மாநகராட்சியின் ஆணையராக குமரகுருபரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலராக இருந்த K. கோபால் இப்போது கால்நடை பராமரிப்பு, பால் மற்றும் மீன்வளத்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். உணவுப் பொருள் வழங்கல் ஆணையராக இருந்த ஹர்சகாய் மீனா சிறப்பு முயற்சிகள் துறை செயலராக மாற்றப்பட்டிருக்கிறார். தொழில்நுட்ப கல்வி ஆணையராக இருந்த K. வீரராகவராவ் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பொறுப்பில் இருந்த குமார் ஜெயந்த் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலராகவும் மாற்றப்பட்டிருக்கிறார். வருவாய் மற்றும் பேரிடர் துறை செயலாளராக இருந்த ராஜாராமன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு காதி கிராம தொழில்கள் வாரிய தலைமை செயல் அதிகாரியாக இருந்த S. சுரேஷ்குமார் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கூடுதல் செயலராக மாற்றப்பட்டிருக்கிறார். திருவண்ணாமலை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்ட அதிகாரி CA. ரிஷப் இப்போது நிதித்துறை துணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த P. விஷ்ணுச்சந்திரன் பொதுத்துறை துணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியராக இருந்த S. வளர்மதி சமூக நலத்துறை இணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் மற்றும் தமிழ்நாடு பணிபுரியும் பெண்கள் விடுதி கழகத்தின் மேலாண் இயக்குநராகவும் செயல்படுவார். அரியலூர் மாவட்ட ஆட்சியராக இருந்த J. ஆனிமேரி ஸ்வர்ணா உள்துறை இணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியின் முன்னாள் ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் வீட்டு வசதித்துறை இணை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அத்தோடு மாவட்ட ஆட்சியர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் இயக்குனர் JU. சந்திரகலா ராணிப்பேட்டை ஆட்சியராகவும், நீலகிரி ஆட்சியர் M. அருணா புதுக்கோட்டை ஆட்சியராகவும், ஈரோடு வணிக வரி இணை ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் நீலகிரி ஆட்சியராகவும், தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு கழக முன்னாள் செயல் இயக்குனர் B. பிரியங்கா தஞ்சாவூர் ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிப்காட் செயல் இயக்குனர் B. ஆகாஷ் நாகப்பட்டினம் ஆட்சியராகவும், சென்னை வணிக வரி நிர்வாக பிரிவு இணை ஆணையர் B. ரத்னசாமி அரியலூர் ஆட்சியராகவும், நிதித்துறை துணை செயலர் CB. ஆதித்ய செந்தில்குமார் கடலூர் ஆட்சியராகவும், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் R. அழகுமீனா கன்னியாகுமரி ஆட்சியராகவும், தொழில் மற்றும் வர்த்தகத்துறை கூடுதல் ஆணையர் கிரேஸ் லால்ட்ரன்கி பச்சாவ் பெரம்பலூர் ஆட்சியராகவும், நகராட்சி நிர்வாக கூடுதல் ஆணையர் சிம்ரன்ஜித் சிங் கலோன் ராமநாதபுரம் ஆட்சியராகவும், ஈரோடு DRDA திட்ட இயக்குனர் நர்னவரே மணிஷ் சங்கர் ராவ் ஈரோடு மாநகராட்சி ஆணையராகவும், கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் J. விஜயராணி சென்னை மாநகராட்சி கல்வி பிரிவு இணை ஆணையராகவும், சேலம் மாநகராட்சி ஆணையர் S. பாலச்சந்தர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் மாற்றப்பட்ட அதிகாரிகளின் இடங்களுக்கு பணியிட மாற்றத்தால் காலியான இடங்களுக்கு 35 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றனர். இப்படி தொடர்ந்து அதிகாரிகள் மாற்றப்படுவதால் அடுத்து எந்த மாதிரியான அதிரடிகள் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கிறது.